ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன் கேமர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பயந்துடுவேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு கேம் ஆட போகிறோம். நம்ம ஆட போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஐஸு. இது செம்மையான ஹாரர் கேம், ஓகேவா? இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல 20 பேக்ஸ் கலெக்ட் பண்ணோம், ப்ளஸ் அந்த இடத்துல தப்பிக்கணும். நம்ம இன்றைக்கி இதில் சாப்டர் 1ல் ஈஸி மோட் தான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, 20 பேக்ஸ் இல்லை 12 பேக்ஸ் போல் ஈஸி மோடு. ஸோ நம்ம இந்த 12 பேக்ஸை கலெக்ட் பண்ணோம் கைஸ். அதுக்கு நடுவில் சாப்டர் 1ல் ஒரு பேய் இருக்குது, பயமாக இருக்கும். அது வேறு அப்படியே குடல்லாம் கீழே தொங்கும், அந்த மாதிரி ஒரு பேய் இருக்குது. அந்த பேய்கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை, சாரி. இங்கே ஒரு பேக் இருக்குது. நம்ம 12 பேக்ஸ் கலெக்ட் பண்ணோம். நமக்கு இப்போ தான் ஒரு பேக்கே கிடைக்குது. சரி, இப்போ தான் உள்ளே வந்தோம், அதுக்குள்ளே ஒரு பேக் கிடச்சிச்சின்னு சொல்லணும். இங்கே ஒரு பேக் இருக்குது. நமக்கு மொத்தமாக இந்த ரூமில் 2 பேக் கிடச்சிருக்கு. போதும் இது நமக்கு இப்போதைக்கு. நம்ம வாங்க வெளியே போகலாம். ஐயோ, பேய் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஐஸ் இருக்குது. இந்த ஐஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேய் எங்கே இருக்குதுன்னு நம்ம இங்கே லொக்கேட் பண்ணலாம். இருங்க, பேயோட இப்போ நம்ம பேய் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க பார்க்கலாம் பேய் எங்கே இருக்குன்னு. வைஸ் பேய் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பேய்கிட்ட. இது சாப்டர் 1ங்கனால அவ்வளோவா பயம் தெரியாது. போக தான் ரொம்ப பயமாக இருக்கும் கைஸ். போக சாப்டர்ஸ்லாம் இது அவ்வளோவா பெருசாக இல்லை. நமக்கு இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு கைஸ். நம்ம டோட்டலாக 3 பேக் கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, அங்கே ஒரு ரூமுக்கு கேஷுவலாக போ. இப்போ ஏதாவது இடம் பிளிங்க் ஆச்சுன்னா பேய் வருதுன்னு அர்த்தம். கொஞ்சம் இடம் பிளிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏம்மா ஏதோ கிடைச்சது. திஸ்ஸா மைட் பி யூஸ்ஃபுல். இது என்னென்னு தெரியல. இது என்னது பீரா? அடே, எவன் தான் பீரில் அடிக்கிறது? ஐயோம்மா, யாரா திறக்கிறது இந்த கதவை? பயமாக இருக்குது. 2 ஐஸ் இருக்குங்கிட்ட. என்னது இது? 3 ஐஸ். ஐஸ் மட்டும் கிடச்சிட்டே இருக்குது. ரன்னா, பேய் எங்கடா? பேய் எங்க? ரன்னா, ஐயோ அம்மா, பேய் வருது. காப்பாற்றுறாமாம்மா. அம்மா, இந்த கதவை மூட மாட்டேங்குது. டேய் கடமை மூடு. ஐயோ, இந்த கதவை திறக்குது. கைஸ், பேய் இங்கே சுற்றிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டெப்ஸு கிட்ட கருமம். மேலே போச்சா கீழே போச்சான்னு கூட தெரியல. இனிமேல் வேறு லைட் பிளிங்க் ஆகுது. உள்ளே போய் ஃபஸ்ட்டு பூந்துப்போம். எங்கே இருக்குது பேய்? ஆகா, இங்கே போகுது கைஸ். கீழே தான் போகுது. நம்ம அப்போ மேலே போவோம். பேய் கீழே போகுதுன்னா நம்ம மேலே தான் போகணும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. அது முன்னாடி இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு போகலாம். கைஸ், 2 பேக் கைஸ். மொத்தம் நமக்கு 5 பேக் இருக்குது 12க்கு. ஐயோ, திடீர்னு ரன்னு வருது கைஸ். எந்த டைரெக்ஷன்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு பேய் வந்துடுது. ஈஸி மோடுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இன்னும் நார்மல்லாம் எப்படி இருக்குமோ? ஒரு நார்மலாக ஹார்டில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் சாப்டர் தான் ஆடின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு போவோம், ரைட் சைடு போவோம். இங்கே தான் கிடைக்குதா பார்க்கலாம். இல்லை, என்ன இருக்குது? என்னடா சும்மாவே பேக் தராங்க. ஐஸ் ஒன்று இருக்குது கைஸ். ஐஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஐஸ் வச்சு நம்ம பேயோட ஐஸ்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த ஐஸ் யூஸ் ஆகும். சரி, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா பேகு? இங்கே ஒரு பேக் இருக்குது. நம்மக்கிட்ட மொத்தமாக 8 பேக் இருக்குது கைஸ். இதுக்குள்ளே ஒரு பேக் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, போதும். இங்கே போகலாம் வாங்க கைஸ். இது ஒரு சீக்ரெட் பிளேஸு. இதுக்குள்ளே போகணுன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஒன்றுமே இல்லை. இது 2 10 here. ஐ கேன் பேர்லி ப்ரீத். இங்கே என்னால் ஒழுங்காக மூச்சு விட முடியலையா, அதனால் நம்ம இங்கே கீழே போயிடுவோம். உடனே பைபிளால் மூச்சு விட முடியல போல. சரி, வாங்க இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய பிளேஸ் கைஸ். இங்கே நமக்கு இங்கே 2 பேக் கிடச்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸிட் கண்டுபிடிச்சி இந்த இடத்த விட்டு மேலே எஸ்கேப் ஆகணும். ஈஸி மோட் நம்ம அதுக்குள்ளே கேம் ப்ளே முடிக்க போகிறோம். 4 minutes தான் ஆயிருக்கு. சரி, அப்படியே நம்ம நார்மல் மோடும் ப்ளே பண்ணுவோம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோம். ஐயோப்பா, பேய் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே இருக்குது பேய்? கைஸ், இந்த பேய் வேஸ்ட்டு கேஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சுற்றுது கேஸ். பார்த்தாலும் எக்ஸிட் இங்கே தான் இருக்குது. நம்ம கேம் ப்ளே முடிச்சிட்டோம். அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஓனோ இட்டு சார். இது அந்த பேய் தான், எனக்கு நல்லா தெரியும். இது ஈவன் லுக் சிமிலர், நார்மலாக தான் இருக்குது. இந்த பிளேஸ்
அபாண்டோனடு. ஆனால் நான் இப்போ அந்த பேய் எப்படி பார்க்குறேன் நான் எப்படி எனக்கு வந்து ஃபீலிங் வந்து ஷேக் ஆகுது. அது என்னை சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கு அந்த பேய். அதுதான் அது வந்து இந்த ஷேடோஸில் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். டே என்னை பார்த்தா லூஸுமா இருக்காடா. ஆமாம் இதாங்க இந்த பேயோட மூஞ்சி. நெவர் போடுவோம். கரெக்ட். ஓகே ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுது. ஆடா ஐயோ கைஸ் இருங்க. ஐயோ கைஸ் கட் பண்ண முடியல கைஸ். ஐயோ அம்மா லேக் ஆகுது கைஸ். இருங்க சாரி கைஸ், ஸ்கிப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. நான் கட் பண்ண முடியல. கருமத்தை ஃப்ளோட்டிங் பால் என்ன பண்ணுற நீ? ஐயோ உயிர் எடுக்குதே ஃப்ளோட்டிங் பாலு. ஐயோடே கட் கூட பண்ண தெரியலையான்னு நினைக்காதீங்க கைஸ். கட் ஆக மாட்டேங்குது ஃப்ளோட்டிங் பால். கருமமே வேலை செய்ய. யோப்பா இப்போ தாங்க வேலை செய்யுது ஃப்ளோட்டிங் பால். ஆடப்போ பக் அடிச்சு போல் சாரி. சரி வாங்க இப்போ வந்து நார்மல் மோடு ப்ளே பண்ணுவோமா? ஓகே. த ஓனர் ஆஃப் திஸ் பிளேஸ் வாஸ் அ வெரி ரிச் மேன். இந்த பிளேஸோட ஓனர் வந்து ரொம்ப ரிச்சாக வேணாம். அவன் வந்து கொஞ்சம் ஃபேட்டாகவும் இருப்பானா. அதனால் வந்து கொஞ்சம் பாம் விட்ருப்பான். வீட்டில் பார்த்துருங்கிறாங்க. ஐயோ ஸோ ஓகே. இதுக்கு முன்னாடி ஈஸி மோடில் நம்ம வந்து 12 பேக்ஸ் கலெக்ட் பண்ணோமா. நார்மல் மோடில் வந்து 20 பேக்ஸ் கலெக்ட் பண்ணோம். வாங்க கலெக்ட் பண்ணுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? 12ங்கிறது ஓகே கைஸ். 20ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. 8 பேக் எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணல. கொஞ்சம் வந்து பேய் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஆட்டம் காட்டும். இல்லை இந்த மாதிரி இடத்துல கூட வாழ்வீங்கடி பாருங்க. எவ்வளோ பெரிய இடத்துல வாழ் இருந்துருக்காங்க. ஆனால் என்ன அவன் சொன்னால கொஞ்சம் வந்து இந்த இடத்துல ரொம்ப டர்க் விடுவாங்க. நான் வந்து இப்படி இருக்க போல இடம் கேவலமாக. சரி வாங்க எம்மா இந்த ரூம் தான் இதில் தான் செக் பண்ணுவோம். இங்கே பார்ப்போம் அந்த இருக்கோம் இருக்கு இந்த ஆக்சுவலி இது பியானோ போய் லைட்டாக கூட தொட்டக்கூடாது. ஐயோம்மா பேய் அப்படின்னு தேடி வரும். அதில் என்ன சவுண்டு வரும். வாங்க வெளியே போய் இந்த ரூம்குள்ளே போகலாம். ஓகே இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு பேக் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே இங்கே ஐஸ் இருக்குது கேஸ். ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குது. இதுக்குள்ளே போவோம். ஒன்றுமே இல்லை. ஆணி தான் இருக்குது. இங்கே ஐஸ் இருக்குமா? ஐஸ் எங்கே? இங்கே பாருங்க இங்கே ஒரு பேகு. பேய் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கா? அடே பாவி. ஐயோ நம்ம 3rd ஃப்ளோர் தானே போனோம். இங்கே 2 ஐஸ் இருக்குது. சவுண்ட் ஒருத்தர் வரல. சரி பேய் 3rd ஃப்ளோரில் இருந்து நாகிறதுக்குள்ளே நம்ம இங்கே போயிடுவோம். ஆக்சுவலி நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போயிடக்கூடாது. நம்ம போகிறது வந்து லாஸ்ட்டாக கூட போயிடும். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம டான்ஸ். ஐயோ இது லைட்டாக பயமாக இருக்குது. சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் வாட் ரிமைன்ஸ் தெம் அட் லீஸ்ட். சாக்லேட்ஸ் அதான் கொஞ்சம் குண்டு பையெல்லாம் எங்கள் வாடியில் வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ்லாம் வச்சுருக்காங்க. சரி வெளியே போவோம். பேய் எங்கே? கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ட்ரம் சவுண்டை வந்து திரும்புது அப்படி. ஓகே நம்ம டக்குன்னு மேலே ஓடிடுவோம். அப்போது அதே மாதிரி நம்ம ரைட் சைட் ஃபஸ்ட்டு போவோம். அப்புறமா ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே இருக்க இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லையோடி. போன தடவை ஏதோ கொடுத்தாங்க. இப்போ என்ன எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க. இதுக்குள்ளே போவோம். இங்கே 2 இதுக்கு பாருங்க. ஐயோ என்னது பேய் இங்கே தாங்க இருக்கு. என்னங்க இது சமயம் அப்படின்ட்டு பேய் இங்கே தாங்க இருக்கு. எங்கே இருக்குது பேய்? ஐயோ பயமாக இருக்கு. பயமாக இருக்கு டாடியே. ஒலி கூட முடியாது. ரன்னா ஓமா கேஸ் இருங்க நான் ஆடு பார்த்துட்டு வரேன். ஓகே கேஸ் பிளிங்க் ஆகுது. ஓகே ரிவைவ் குத்து வந்துட்டேங்க கேஸ். அப்பா சாமி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது மொத்தமாக ரீஸ்டார்ட் ஆயிடுச்சா? நம்ம ஓப்பன் பண்ணல போல. இங்கே ஒரு பேக் நம்ம கிடச்சிருக்கு. இங்கே 2 டோர் இருக்கும் தானே. நம்ம பார்த்தோமே இந்த இடம் ரொம்ப டென்ஸாக இருக்குது. இங்கே இருந்தாலும் மூச்சே விட முடியல. இந்த இடத்துக்கு இருக்கும். இங்கே ஒரு ஐஸ் இருக்குது. அப்புறம் பேக் இருக்குது. பேய் மொழி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கருமத்தை 3rd ஃப்ளோர் வருது கைஸ். ஐயோ பயமாக இருக்கே. வெளியே போவ.
பேய் எங்கே இருக்க? நம்ம இந்த ரூம்குள்ளே போய் தூங்கிடுவோம். ஐயோ அம்மா, எங்கே இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அந்த பேய் வேறு. ஏய் இங்கே பாருங்க, 2 பேக் இருக்குது. வா ஹோட்டலுக்கு 13 பேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். தான் 10 சுத்தமாக. ஐஸ் இருக்கு ஒன்று. ஐயோ கேஷ், நம்ம இருக்க இடம் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் கேஸ் இருக்குது. வெளியே வர போ பயமாக இருக்கே. ஐயோ ஒத்துக்கிறேன் பாப்பா, அது பயமான கேம் தான். சவுண்டு தான் கேஸ் பயமாக இருக்கு ரொம்ப. பானு போய் தொலையேன். கிராஃபிக்ஸும் செம்மையாக இருக்கானா கேமு, ஹாரரா. அட நாயே, 3rd ஃப்ளோர்லேயே சுற்றுறியே எப்படி? என் வீடை வாங்க. என்ன பிளிங்க் ஆகுது? உள்ளே போயிட்டேன் மறுபடியும். இப்போ எங்கே இருக்குது? ஓ அப்பா, நாய் கீழே போயிடுச்சு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அம்மா இப்போ நம்ம போய் தேடுவோம் கொஞ்சம். இங்கே போவோம். ஓப்பனில் இருக்கு. இங்கே தான் நம்ம போடணும். வந்த உடனே பாருங்கள் பேக் 14 பேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போவோம், அப்புறம் ரைட் போவோம். எனக்கு ஒன்றுமே இல்லை. மெடிக்கெட் இருக்குது ஒன்று இருக்குது. இதுனா அது டாய்லெட்குள்ளே பேகு. வாவ் 15 இருக்குது நம்மக்கிட்ட பேக்ஸு. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை. எதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி வாங்க இதுக்குள்ளே போவோம். ஆமா என்னடா சவுண்டுது? ஏய் நான் கிளிக்கே பண்ணல கைஸ். அது தெரியாமல் லைட்டாக கைப்பட்டா கூட ஓப்பன் ஆகிடுது. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. நாட் நியூ. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏய் ரூம் நல்லா இருக்கு. மேபி இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நார்மல் மோடு 20 பேக் கன்ஃபார்ம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போய் தான் ஆகணும். இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோர் போகாமல் எடுக்கிறதும் கஷ்டம். கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதும் கஷ்டம். வா 2 17 பேக்ஸ் கிடச்சிச்சு நமக்கு இங்கே மேல் ஃப்ளோரில். இன்னும் 3 பேக். அதுக்காக நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். அது மாதிரி பேய் வேறு எங்கே வருதுன்னு பார்க்கணும். எங்கே வருது? 3rd ஃப்ளோரா? அடி அடங்க ஓகேம்மா. ஒன்று பிளிங்கிங் நிற்கட்டும். இங்கே தான் சுற்றின்னு இருக்கும். அந்த பிளிங்கிங் நிற்கட்டும். இந்த ரூம் நிறைய எங்கே இருக்கும்? ஆமாம் கேஸ், டோர் வேறு சாத்துறன்ற பேரில் செம்மையாக சவுண்ட் வேறு கேட்டுச்சு. அதுக்கு கேட்டுச்சா இப்போ என்னத்துக்கு கேட்டுச்சு சவுண்டு தம்முன்னு? கேஸ் பயமாக இருக்கு கேஸ். ஐயோ பயமாக இருக்கே. நம்ம என்னது இது? என்னது? ஏய் பேகு. வாவ் ஐயோ பேய் எங்கே இருக்கு? பேய் ஐஸ் தான் இருக்கு. பேய் ரன்னா எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், ஓடிடுறேன். ரன்னே வருது. எங்கே இருக்கு பேய்? எங்கே இருக்கு பேய்? எங்கடா இருக்கு முட்டாளுங்களா? இதுதான் ரொம்ப பிளிங்க் ஆகுது. ரன் ரொம்ப வருது. அங்கே இருக்கு. ஓடு. ஐயோ கையில் ஒரு ஐஸ் இருக்குல்ல, பார்க்கலாம். ஐயோ அம்மா என்ன கேஸ் இது? ஆக்சுவலி தான் நமக்கு டைமு. எங்கள் மேலே இருக்கும் போது நமக்கு டக்குன்னு கீழே போகணும். கிரவுண்டில் இருக்குது. எப்பா சாமி நல்லா பண்ணுறீங்கடா. பேய்க்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மேலே தான் இருக்கோம். நம்ம டக்குன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் ஓடிப்போம். இங்கே 2 பேக் ஈஸியாக எடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு டக்குன்னு. நடா வீடு இது அம்மா. பயம் அப்படியே மூளை வரைக்கும் ஏறுது. கைதாங்க இருக்கு. இப்போ எங்கே வருது பேய்?
ஐயோ ப்ராமிஸ் டண்டே ஃபெயில் என்னடா சொல்லுடே லூஸ் ஆட்டம் பேசியிருந்தது இந்த ரூட் திறக்காதா என்ன வீசுது ரன்னா ஐயோ பேச நான் இன்னொரு பேக் கண்டுபிடிச்சேன் இன்னொரு பேக் பார்த்துட்டேன் எங்கே இருக்குன்னு இன்னொரு பேக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டேன் ஈஸியாக எடுத்துடலாம் இது டோரா திறக்க மாட்டேங்குது ஐயோ ரன் வரல டக்குன்னு பேக் எடு நத்திங் எல்ஸ் ஐ ஹாவ் டு சர்ச் எல்ஸ்வேர் அப்புறம் நம்ம எக்ஸிட்டுக்கு தாங்க போனோம் அதனால தான் அப்படி சொல்கிறேன் எனக்கு எல்ஸ்வேர்னு நோ வேர் ஹில்ஸ் ஆக்சுவலி அப்படி தான் சொல்லணும் அப்படி சொல்லாமல் விட்டாங்க ஓடுறா ஃபஸ்ட் ஃப்ளோர் எக்ஸிட் ஓப்பா முடிச்சிட்டோங்க கேமை 147 காயின்ஸ் தான் தராங்க டிஃபிகல்ட்டி போனஸ் எல்லாத்துக்கும் பாய் கைஸ் பாய்